ஹாய் கைஸ், இன்றைக்கி எரர்குருவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோமேக்ஸ் மொபைல் இருக்குது, மீடியாடெக் ப்ராசஸ். இதில் எப்படி கையாலேயே எஃப்ஆர்பியை வந்து பைபாஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம கோ கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிம் கேட்குது, நெக்ஸ்ட்டு நியூ கொடுத்து உள்ளே போய்க்கலாம். ஓகே, செக்கிங் இன்ஃபர்மேஷன் வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்குது. எனக்கு இதில் என்ன மெயில் ஐடின்னு தெரியாது. ஸோ இதை தான் நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மொபைல் ஆஸ்பெட் ஆன் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பேக் வந்துக்கலாம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எமர்ஜென்சி கால் அண்டு டாக் பேக் இருக்குது. நம்ம எமர்ஜென்சி காலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டபுள் டேப் பண்ணிக்கலாம். மேலே டபுள் டேப் பண்ணனே இதே மாதிரி வருது. இதில் என்ன பண்ணலாம், பென்சில் சிம்பிள் மாதிரி போட்டால் மாதிரி அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணனே இதில் என்ன பண்ணலாம், காண்டாக்டை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் கேர்னு இருக்குது. ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா, மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இன்னொரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்ன டைப் பண்ணலாம்னா, www.youtube.com டைப் பண்ணிக்கலாம். நம்ம எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறது எப்பவுமே youtube.com தான் டைப் பண்ணுவோம். ஸோ www.youtube.com டைப் பண்ணிக்கலாம். ஒரு கையில் ஃபோனை வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் எஃப்ஆர்பி எடுக்கிற மாதிரி நிறைய போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அது ஒரு கையில் எடுத்துகிட்டு இன்னொரு கையில் எடுக்கிற மாதிரினா கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். youtube.com டைப் பண்ணதை செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக கூகுள் அசிஸ்டண்ட்டில் போயிடுச்சு. நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டை வச்சு பைபாஸ் பண்ண முடியாது. ஸோ க்ரோம்னு டைப் பண்ணி க்ரோம்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பைபாஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ க்ரோம் டைப் பண்ணி க்ரோம் கீழே காமிக்குது, க்ரோமை கிளிக் பண்ணிக்கோங்க. அது டேரெக்டாக உள்ளே போகும். இதில் வந்து அக்செப்ட் எல்லாமே கொடுத்துக்கலாம். நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம், ஏன்னா அக்கௌண்ட் லாகின் பண்ண சொல்ல சைன்இன் கொடுத்தா. ஸோ நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணலாம்னா டெக்னோ கேர்னு டைப் பண்ணலாம், ஏன்னா இது மீடியாடெக் ப்ராசஸில். ஸோ மீடியாடெக் ப்ராசஸில் வந்து டெக்னோ கேர் தான் ஒர்க் ஆகும். ஸோ டெக்னோ கேர் ஏபிகே நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டையும் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யூகே சம்திங் எல்லாம் ஒரு டவுன்லோட் லிங்க்கு காமிக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபைலை. ப்ரைமரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாமல் கேட்குது, ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தனே அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, டவுன்லோடில் போய் நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம், டவுன்லோடு எத்தனை % ஆகுது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது, 2 டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஒன்றை கட் பண்ணிடுறேன், 1 மட்டும் டவுன்லோட் ஆகட்டும். இதெல்லாம் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த மெத்தட்லாம் ஒர்க் ஆகலை. இந்த டெக்னோ கேர் மெத்தட் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா frpfile.comல போய் ஏபிஎக்ஸ் லான்ச்சரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிஎக் லான்ச்சரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க்கு இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகும். ஸோ எஸ்ஆர் நோ கேட்குது, எஸ் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன்னு கொடுக்க வேணாம், நம்ம டவுன்லோட்குள்ளே போகலாம். டெக்னோ கேர் வந்து 25 MB. ஸோ டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலேவ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். டெக்னோ கேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் ஆகுது. ஓகே, மீடியாடெக் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே இந்த டெக்னோ கேர் யூஸ் ஆகும். ஸ்னாப் ட்ராகன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப் ட்ராகன்ஸ்க்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாகவே அதை பைபாஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஓப்பன் கொடுக்காம ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏபிஎக்ஸ் லான்ச்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏபிஎக்ஸ் லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது ஹோமில் போயிடும். அதான் போயிடுச்சு. இப்போ வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே என்ன பண்ணலாம்னா, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, அதில் போய் நம்ம சில இதை டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்மின் டைப் பண்ணிக்கலாம் சர்ச் பாக்ஸில். அதில் ஃபஸ்ட் ஒன்று வருது பார்த்தீங்களா, அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அட்மின் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றிலே இருக்குது. ஸோ இதில் டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸ்க்கு போகலாம். ஆப்ஸில் போய் சில இதில் வந்து டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ளே ஸ்டோர். ஏன் ப்ளே ஸ்டோரை டிசேபிள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய கூகுள் அக்கௌண்ட் வந்து அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணிட்டு அதை வந்து லிங்க் எடுத்துக்காது. ஸோ நம்ம என்ன கூகுள் அக்கௌண்ட் போடுறோமோ அந்த கூகுள் அக்கௌண்ட் அது எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இதை டிசேபிள் பண்ணுறோம். டிசேபிள் பண்ணால் மட்டும் போகாது, அகைன் நம்ம இதை எனேபிள் பண்ணி விட்டணும். அதாவது நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் போட்டதுக்கப்புறம் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் வர வீடியோவில். ஓகே, இப்போ வந்து அக்கௌண்ட்ஸில் போய் நம்மளோட
ஜிமெயில் ஐடி எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒர்க்கிங் மெயில் ஐடியாக இருக்கணும். ஸோ நான் என்னோட மெயில் ஐடி இதில் வந்து லாகின் பண்ணுறேன். அதேமாதிரி உங்ககிட்ட என்ன மெயில் ஐடி இருக்கோ ஒர்க்கிங் மெயில் ஐடி அதை போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் என்னோட மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டை மட்டும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா பாஸ்வேர்டு ஒரு செக்யூருக்காக அந்த பாஸ்வேர்டை மட்டும் சொல்ல முடியாது. ஸோ அதை மட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ்வேர்ட் டைப் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. இப்போ அந்த கூகுள்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி என்னோட அக்கௌண்ட் அதில் இருக்கும், லாகின் ஆகிடுச்சு. இது எதனால் லாகின் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம், அதனால தான் லாகின் ஆகிருக்கு. ஸோ அகைன் இப்போ நம்ம திரும்பி அதை எனேபிள் பண்ணணும். ஸோ நம்ம எதை டிசேபிள் பண்ணமோ அதெல்லாம் அகைன் எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளே ஸ்டோர், ப்ளே சர்வீஸ், இந்த ரெண்டுத்தையுமே எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே தான் கூகுள் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இதை வச்சு தான் நம்ம கிராக்கும் பண்ணுவோம், எனேபிளும் பண்ணுவோம். வர வீடியோவில் எஃப்ஆர்பி பற்றி இன்னும் நிறைய சொல்லித்தரேன், நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எனேபிள் பண்ணியாச்சு. எனேபிள் பண்ணிட்டு பேக் வந்துக்கலாம். ஃபோனை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கணும், ஏன்னா அப்போ தான் அது உள்ளே போய் லோட் ஆகும். ஓகே, இப்போ ஃபோன் வந்து ஆன் ஆகட்டும். ஆன் ஆனே நம்ம எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாவே போதும், அதுவே எல்லாமே பார்த்துக்கும். இது மைக்ரோமேக்ஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகுமான்னு இல்லை, எல்லா ஃபோனுக்குமே சப்போர்ட் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் கொடுத்துக்கலாம், இதுக்கு செட் நியூ கொடுத்துக்கலாம். செக்கிங் ஃபார் அப்டேட்னு இருக்குது, இது கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் நான் சொன்ன ஆப்ஸை வந்து எனேபிள் பண்ணாமல் விட்டிங்கன்னா இது ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிவிடுவாங்க, மெயில் ஐடி லாகின் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க, பட் எனேபிள் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ அதனால தான் நான் எனேபிள் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களை. இதில் வந்து செட்டுன்னு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் என்னோட மெயில் ஐடி காமிச்சிது, சர்வீஸ்.டெக், அது வந்து ஆட் ஆகிடுச்சு உள்ள, அதனால் அது மாதிரி காமிக்கிறது. ஸோ இப்போ என்னென்னா பைபாஸ் ஆகிடுச்சு நம்மளோட கூகுள் அக்கௌண்ட். இப்போ நம்ம போட்ட அக்கௌண்ட் வந்து அதில் வந்து லாகின் ஆகிடுச்சு. ரொம்ப குழப்பம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதுக்கு நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஆல் செட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆடிங் ஃபினிஷிங் டச்னு வருது. ஸோ இதுக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஏபிஎக்ஸ் லான்ச் நம்ம இன்ஸ்டால் பண்ணனால 2 காமிக்குது. ஸோ டிஃபால்ட்டாக எது இருக்கோ அதை மட்டும் நம்ம ஆல்வேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆப்ஸில் போய் அந்த டெக்னோ கேர் ஃபைலை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்இன்ஸ்டால் பண்ணலன்னா மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் அந்த நோட்டிஃபிகேஷனையும் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன், ஏன் அன்இன்ஸ்டால் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா டெக்னோ கேர் கிராஷ்னு வந்து உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், மேலே தெரியுதா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எரர் வரும். ஸோ அது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஸோ அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி டெக்னோ கேர் கிராஷ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகாது. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் அந்த ஐக்கான மேலே இருக்கிற நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வந்து டவுன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது காமிக்காது, ஏன்னா இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.